மதிப்பிற்குரிய திரு விஜயகாந்த் அவர்கள் மறைந்தபோது, நம்ம மிக அதிகமாக சோஷியல் மீடியால பார்க்கப்பட்டது என்ன அப்டின்னா, "உங்கள தெரியாம நாங்க ட்ரோல் பண்ணிட்டோம். அந்த டைம்ல உங்களோட அருமை எங்களுக்கு தெரியல. இப்ப தான் எங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கு. எங்கள மன்னிச்சிடுங்க." இது போன்ற நெறைய பதிவுகள நம்ம பார்க்க முடிஞ்சது. காரணம் என்ன அப்டின்னா, அவர் என்ன பேசினார், இல்ல அதோட நோக்கம் என்னன்னு தெரியாம, அவர் ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாத்தி, முழுக்க முழுக்க ஒரு ஃபன்னுக்காக இவங்க பண்ண ஒரு விஷயம். அதை இன்னைக்கு உணர்ந்து பல பேர் அதற்கு மன்னிப்பும் கேட்டுட்டு இருந்தாங்க. அவர் இருக்கும்போது இதை உணர்ந்திருந்தால், ஏதாவது பயன் இருந்திருக்கும். அவர் மறைந்த பிறகு உணர்ந்ததால் என்ன பயன் வந்துட போது? ஆனா, அதே விஷயம் தான் இன்னைக்கு திரு சீமான் அவர்களுக்கும், திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கும், திரு விஜய் அவர்களுக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இவர்களை தொடர்ந்து ட்ரோல் செய்றவங்க, ஒரு காலத்தில வந்து நாங்க தெரியாம பண்ணிட்டோம்னு சொல்லலாம். ஆனா, இருக்கிற காலத்தில அவர ட்ரோல் செஞ்சு, அவங்களோட நோக்கங்கள எல்லாத்தையும் சிதைச்சுட்டு, அதுக்கப்புறம் நேரம் கடந்து தேவையில்லாத டைம்ல வந்து மன்னிப்பு கேட்டு என்ன நடக்க போது? சமீபத்தில அயோத்தியில் நடந்த ராமர் கோயில் திறப்பு விழாவிற்கு திரு ரஜினிகாந்த் அவர்கள் தனது குடும்பத்தோட போயிட்டு வந்தாரு. அங்க ஒரு வீடியோ வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. அதாவது முன் வரிசையில அவர் தனது மனைவிக்கும் சேர்த்து இருக்கை கேட்டிருப்பாரு. ஆனா, அந்த பொறுப்பாளர் மறுத்திருப்பதை போன்று தான் நமக்கு தெரியும். அந்த வீடியோல அந்த மாரி தான் இருக்கும். அத வந்து இங்க என்ன ட்ரோல் பண்ணாங்க அப்டின்னா, "பாருங்க உங்கள மதிக்காத இடத்துக்கு நீங்க போயிட்டீங்க." அப்படிலாம் ஒரு ட்ரோல். அதாவது நம்ம மாநிலத்தைச் சேர்ந்த ஒருத்தர் போறாரு. உண்மையிலேயே அது அவமதிப்பா இருந்தால், அது நம்ம எல்லாருக்கும் தானே அவமதிப்பு. நம்ம மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் அவமதிக்கப்பட்டிருக்கிறார். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அவர ட்ரோல் பண்ணி, அதுல நமக்கு என்ன ஒரு சந்தோஷம் வேண்டியிருக்கு? அப்படி அடுத்ததா அவர்கிட்ட கேட்குறாங்க. "இந்த ராமர் கோயில் திறப்பு வந்து அரசியலா?" அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவர் தெளிவா ஒரு பதில சொல்றாரு. என்னன்னா, "இது அரசியல்ன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஆனா, நான் ஆன்மீகமா பார்க்குறேன்." அதாவது அவர் சொன்னது அவரோட கருத்த வந்து அவர் எடுத்து சொல்றாரு. அவ்வளதான். இதில அரசியலா பார்க்குறவங்க வந்து தப்பா பார்க்குறாங்கன்னோ, இல்ல அவர்களை அவமதித்தோ எந்த ஒரு கருத்துமே அவர் பதிவு செய்யல. அவரோட பார்வையில அது ஆன்மீகமா பார்க்குறாரு. அவ்வளோதானே. அது அவரோட கருத்து. அவருக்குன்னு வழிபடுற ஒரு உரிமை இருக்கு. அது எல்லா மனிதனுக்கும் உரியது தானே. அதை எடுத்து வச்சுட்டு அவர் வந்து ஒரு சங்கி அப்படின்னு அவர முத்திர குத்தி, அவர அவமதிக்க வேண்டிய நோக்கம் என்ன? அவரு அரசியலுக்கு வரலன்னு சொல்லிட்டாரு. இல்ல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கட்சிய ஆதரிச்சு அவரு பிரச்சாரம் பண்ணும்போது, நீங்க அவரோட அந்த கட்சியோட கொள்கையோ, அல்லது ரஜினிகாந்த் பேசுகிற கொள்கையோ நீங்க எதிர்த்து அதுக்கு மாற்று கருத்து சொல்லலாம். அத விட்டுட்டு அவர் எதுவுமே சொல்லாத போதும் அவர வந்து நான் ட்ரோல் பண்ணுவேன். இல்ல அவர அவமதிக்கிற மாரி செய்வேன் அப்படிங்கிறது வந்து என்ன மாரியான ஒரு நடைமுறை இது? அடுத்தது சீமான்ங்க. அதாவது இவரு வந்து பல மணி நேரம் பேசுவாரு. மேடையில போனா அதெல்லாம் ஓகே. ஏதாவது ஒரு கன்டென்ட் சொல்லுவாரு. அத சின்னதா வெட்டி என்ன பண்றாங்க அப்டின்னா, அத ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாத்துறது. இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்ல பெரும்பாலும் நீங்க கேட்டு பார்த்தீங்க அப்டின்னா, ஆமைக்கறி அப்டின்னு சொன்னீங்கன்னா, அவங்க வந்து சீமான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ட்ரோலுக்கு அவரு உள்ளாகி இருந்தாரு. அந்த ஆமைக்கறி நான் சாப்ட்டேன் அப்டின்னு சொன்னதுல, ஈழத்துல ஆமைக்கறிங்கிறது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். அங்க இருக்கிறவங்கள கேட்டா தெரியும். அது வந்து ஒரு ரெகுலரான உணவு பழக்கவழக்கம் தான். இவரு அங்க போயிருந்தா அத சாப்ட்டுருக்க போறாரு. அவ்வளோதானே. இதுல அவர ட்ரோல் பண்றதுக்கு, இல்ல அந்த பேர சொல்லி அவமதிக்கிறதுக்கோ இதுல என்ன இருக்கு? ஒரு பக்கம் வந்து அ உணவு பழக்கவழக்கம் என்பது தனி மனித உரிமைன்னு பேச வேண்டியது. இன்னொரு பக்கம் வந்து சீமான் ஆமைக்கறி சாப்பிட்டேன்னு சொன்னா, அவர ட்ரோல் பண்ண வேண்டியது. இப்ப சமீபத்தில என்ன அப்டின்னா, ஏதோ ஒரு மேடையில போயிட்டு சிஎஸ்கேல 11 பேரும் தமிழர்களா இருப்பாங்க. நான் ஆட்சிக்கு வந்தா, நான் ஆடுற ஆட்டத்த பாரு அப்படின்னு அவர் சொன்னாரு. இத எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, 11 பேர் தமிழர்களா இருப்பாங்க. அதுல நானும் ஒருத்தனா இருப்பேன்னு அவரு சொன்னாருன்னு சொல்லிட்டு பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அந்தணன் ஒருத்தர் இருக்காரு. அவரு வந்து என்னன்னா, முழுசா ஒரு வீடியோ கூட பார்க்காம, அதுல என்ன பேசியிருக்காங்கன்னு கூட புரிஞ்சுக்காம, எல்லாத்துக்கும் ஒரு வீடியோ போட்டு அத வந்து எதிர்த்து பேசுறாரு. இது வந்து ட்ரோல் ஆயிடுது. உடனே தோனிக்கு பதிலா நம்ம சீமான் அவர்களோட முகத்த வைக்கிறது. ஸோ, என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத முழுசா உள்வாங்கிக்காமயே, அத வந்து ட்ரோல் பண்ணி, அதில ஒரு சந்தோஷம் அடையிற மனநிலைய நம்ம என்னன்னு சொல்றது? அடுத்தது ஜீவா டுடேன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலு. அண்ணன் வந்து எல்லா விஷயத்தையுமே அப்படியே ரொம்ப அழகா பேசுவாரு. அதே மாரி தான் நம்ம விஜய் அவர்களோட அரசியல் வருகை குறித்தும் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதில என்ன அப்படின்னா, அவரு பாட்டுக்கு கட்டு கட்டா அவுத்து விடுறாருங்க. ஒரு குற்றச்சாட்டுகள அவுத்து விடுறாரு. என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு புஷி ஆனந்த் வந்து ஒரு பிஜேபியோட ஆதரவாளர்ன்னு சொல்றாரு. அதுக்கு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? அதுக்கு ப்ரூஃபே இல்ல. அடுத்தது விஜய் அவர்கள் 10 தொகுதிகள்ல போட்டியிட போறாரு. அந்த 10 தொகுதிகளிலும் பிஜேபி வந்து வெற்றி பெறுவதற்கான யோகம் வகுத்திருக்கு. அப்ப பிஜேபி
பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி, அதாவது பிஜேபிய வின் பண்ணி வைக்கிறதுக்காக, இவர் வந்து 10 தொகுதியில போட்டி போடுறாரு. அடுத்தது ஒண்ணு சொன்னாருங்க. இப்ப வெங்கட் பிரபு படத்துல விஜய் நடிக்கிறதுக்கான காரணமே என்ன அப்டின்னா, வெங்கட் பிரபுவோட அப்பா இருக்காரு இல்லையா? கங்கை அமரன். அவர் வந்து பிஜேபி ஆதரவு. அதனால பிஜேபி ஆதரவா இருக்கிற விஜய் போயிட்டு அந்த படத்துல நடிச்சாராம். இதெல்லாம் எந்த மாரியான குற்றச்சாட்டுன்னே என்னால யோசிக்கவே முடியல. விஜய் அவர்களோ, விஜய் மக்கள் இயக்கமோ அஃபிஷியலா இதுவரை அனௌன்ஸே பண்ணல. என்னன்னா, நான் வந்து கட்சி தொடங்க போறேன்னு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. அங்கங்க கேட்ட செய்திகள வச்சு, செய்தி ஊடகங்கள்ல ஒரு செய்தி போயிட்டுருக்கு. அவர் 4ஆம் தேதி கட்சி பதிவு பண்றாரு, அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள அவர் வந்து ஒரு பிஜேபி முகமா இருக்காரு. அவர் வந்து 10 தொகுதிகள போட்டி போட்டு பிஜேபிக்கு ஆதரவா செயல்படுறாரு. பிஜேபியோட பி டீம். சீமான் அவர்களுக்கு என்ன நடந்ததோ அதேதான். அதாவது யாரெல்லாம் மாற்று என்று வருகிறார்களோ, அவர்களையெல்லாம் பிஜேபியின் முகமாக பி டீம்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு எதிரா ஒரு அரசியல அங்க செய்யறது. மக்கள் மத்தியில பிஜேபிக்கு எதிர்நிலை இருக்கிற மக்கள்கிட்ட என்ன சொல்றது அப்படின்னா, நீங்க அவங்க பக்கம் போயிடாதீங்க. அவங்க வந்து பிஜேபி ஆதரவு. நீங்க எங்களையே ஆதரிச்சுட்டு இருங்க. அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்ட வைக்கிறது. அவர்கள் சொல்கிற கருத்துகளிலோ, அல்லது அவர்களின் அரசியலிலோ மாற்று கருத்து இருந்தால், நீங்க எடுத்து வைங்க. இது தப்பு. இவர் சொல்ற இந்த கருத்து தப்புன்னு சொல்லுங்க. அத விட்டு அடிப்படை ஆதாரமே இல்லாமல் போ போற போக்குல ஒரு குற்றச்சாட்ட வச்சுட்டு போயிடுறது. இந்த ஊடகங்களோ, யூடியூப் சேனல்களோ எல்லாருக்கும் ஒரு நோக்கத்தோட செயல்படும். நான் மக்கள்கிட்ட சொல்றது என்ன அப்டின்னா, முதல்ல ஒரு ட்ரோல் வருதா, இல்ல ஒரு அடிப்படை ஆதாரமற்று ஏதாவது செய்றாங்க அப்டின்னா, நீங்க விழிப்புணர்வோட இருங்க. நீங்கள் இன்று பார்த்து சிரிக்கிற எல்லா மீமும் ஒரு சிரிப்புக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டதல்ல. உங்களை அறியாமல் உங்கள் மனதில் யாரேனும் ஒருவர் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்காகவும், யாரேனும் ஒருவரை தவறாக உங்கள் மனங்களில் பதிய வைக்கப்படுவதற்காகவும் கூட அது உருவாக்கப்படலாம் என்பத மனசுல வச்சுட்டு எல்லாத்தையும் அணுகுங்கங்கிறது மட்டும் தான் நம்மளோட பார்வையா இருக்கு. நன்றி.